வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சில நாட்களுக்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவருக்கு வயது 92. உடல் நலம் குன்றியிருந்தார். நான் அவரை கடைசியாக சந்தித்த போது மிக பலவீனமாக இருந்தார். குரல் ரொம்ப சன்னமாக ஒலித்தது. ஆனால் அவருடைய நினைவு சிந்தனை எல்லாம் மிக மிக தெளிவாக இருந்தது. அவரை விருந்தினர்கள் பார்வையாளர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவர் மிக குறைந்த நபர்களைத்தான் சந்தித்தார். அவர் மறைவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. 1991ஆம் ஆண்டு அவர் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் புரட்சிகரமானவை. ஏறத்தாழ 40-42 ஆண்டுகளாக இந்தியா தொடர்ந்து வந்த பல அரசுகள் கடைபிடித்த பொருளாதார கொள்கையை மாற்றி புதிய பொருளாதார பாதையிலே இந்தியாவை அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு மிகுந்த துணிச்சலும் அறிவும் இருந்ததால் தான் செய்ய முடிந்தது. அவருக்கு அன்றைய பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் பேருதவியாக இருந்தார் என்பதிலே யாருக்கும் ஐயமில்லை. ஆனால் அந்த சிந்தனைகள், அந்த கருத்துக்கள், அந்த நடவடிக்கைகள் புதிய பாதையை வகுத்தவை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வகுத்த பாதை. இன்று நாட்டில் பொருள்கள் சேவைகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது என்றால் அதற்கு இந்த புதிய பொருளாதார கொள்கை தான் காரணம். இன்னும் சொல்ல போனால் இந்த மத்திய தர வர்க்கம் என்று சொல்கிறோமே, மத்திய வர்க்கம், அந்த மத்திய வர்க்கமே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கொள்கையால் உருவான வர்க்கம். அதற்கு முன்னாடி ஒரு மத்திய வர்க்கம் இருந்ததாக நம்ம கற்பனை செய்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு மத்திய வர்க்கம் இல்லை. இந்தியாவில் அதை மத்திய வர்க்கம்னு சொன்னமே ஒழிய உலக அளவுகோல் படி அது மத்திய வர்க்கம் அல்ல, அது ஏழைகள். அவர்களுக்கு கீழே இருந்தவர்கள் பரம ஏழைகள். இன்று ஏறத்தாழ 20-30 கோடி மக்கள் மத்திய வர்க்கம் என்று இந்தியா பெருமைப்பட முடியும் என்றால் அதற்கு முழுக்க காரணகர்த்தா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய 10 ஆண்டு கால பிரதமராக இருந்து நடந்த ஆட்சியில் உலக நிறுவனங்கள், உலக வங்கி, சர்வதேச நிதி நிறுவனம் அவையெல்லாம் துல்லியமாக கணித்து கணக்கெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 24 முதல் 27 கோடி நபர்கள், இந்திய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார்கள். அவர் பல புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு அவர் எங்களை ஊக்குவித்தார். அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுகின்றன. அவற்றையெல்லாம் விரிவாக சொல்ல தேவையில்லை. பத்திரிகைகளில் 3-4 நாட்களாக அந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கு இந்தியாவே துக்கத்திலே ஆழ்ந்தது.
இந்திய மக்களே தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்து விட்டதைப் போல வருந்தினார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆன்மா சாந்தி அடைவதாக என்று சொல்லி இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். தமிழக முதல்வரை சந்தித்து நான் அழைத்த போது உடனடியாக ஒப்புக்கொண்டார். செவ்வாய்க்கிழமை 21 ஜனவரி 2025 காலை 11 மணிக்கு காரைக்குடிக்கு வருகிறார். அவர் வந்த சில நிமிடங்களிலே நிகழ்ச்சி தொடங்குகிறது. 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்துவிடும். பிறகு அவர் வேறு அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்டதற்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செலவு கணக்கு எடுக்கலாம், அது ஒன்றும் அவசரம் இல்லை. பாமக அந்த இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியுமா? அந்த வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியுமா? அது சம்பந்தமா பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சட்ட சர்ச்சைக்குள்ளதான் போக விரும்பல. ஆனால் 50% பின்தங்கிய மக்களுக்கு அரசியல் சாசனத்தில் ஒதுக்கீடு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. உள் ஒதுக்கீடு என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலைகளை பொறுத்தது, கணக்கெடுப்பை பொறுத்தது. அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த தீர்ப்பின்படி அந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைப்பிடித்து அந்த கணக்கெடுப்பெல்லாம் எடுத்தால் உள் ஒதுக்கீடு செய்ய இயலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மசோதா நிறைவேற்றல. அந்த வரைவு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது அரசியல் சாசனத்தை மீறிய செயல். அந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு முரணானது. அந்த மசோதாவை இந்தியா கூட்டணி தோற்கடிக்க யாரு வரவேற்றிருக்கா? அவனும் அதை பற்றி கருத்து சொல்லலையே. அதெல்லாம் கண்டிக்கிறேன். அதற்கு ஒரு காரணம், ஒரே காரணம் இல்லை, ஒரு காரணம் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது. இதெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் 27 ஆண்டுகள் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார். இன்னைக்கு அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. தஞ்சையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவாளரும் பொறுப்பு துணைவேந்தரும் மாறி மாறி அறிக்கை தருகிறதெல்லாம் மிகுந்த வேதனை தருகிறார். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வரம்புக்குள்ள இருக்கணும். அரசு தான் அரசை நடத்த முடியுமே ஒழிய இரட்டை அரசு எந்த மாநிலத்திலையும் நடத்தக்கூடாது, நடத்த முடியாது. அப்படி நடத்துவதற்கு அரசியல் சாசனத்தில் இடமே கிடையாது. நீதிபதி கிருஷ்ணய்யருடைய தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆளுநருடைய வரம்பை அவர் வரையறுத்து சொல்லிவிட்டார். அதுதான் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அதுதான் இன்னைக்கு சட்டம். ஆனால் ஆளுநர்கள் வரம்புகளை மீறி நடந்து கொள்வதால் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிப்பது அரசனுடைய கடமை.
அந்த அரசனுடைய கடமைக்கு இடையூறு செய்யக்கூடிய யாரும்